பலதரப்பிலிருந்தும் கண்டன குரல்கள் பதிவாகி இருக்கிறது. அதில் காரணமாக இருக்கக்கூடியவர்கள் தண்டிக்கப்படணும் அப்படின்றது தான் வாதமாகவும் இருக்கிறது. தொடர்ந்து செய்தி அரங்கத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் இணைந்திருக்கிறார். தொடர்ந்து ராஜேஷ்ட பேசலாம். ராஜேஷ், தொடர்ந்து பல கட்சி தலைவர்களுமே இதில் சம்பந்தப்பட்டவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படணும், நியாயம் எதுவோ அதை தான் செய்யணும், முதலமைச்சர் கவனத்திற்கும் கொண்டு செல்றதா சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அன்னைக்கு செய்தியாளர் தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டதுலேருந்து நம்ம ஆதாரங்கள் முன் வச்சுட்டு இருக்கோம். இதுவரைக்கும் காவல்துறை அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க, என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இத்தனை ஆதாரங்களுக்கு பிறகாகவும் நடவடிக்கை தாமதப்படுவது ஏன்? கௌதமி, இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலே செய்தியாளர்கள் தாக்கப்பட்ட இந்த சம்பவம் என்பது நெஞ்சை பதற வைப்பதாக சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் பேட்டி கொடுக்கிறார்கள். இதை தாண்டி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள், அதிமுக பொதுச் செயலாளர், மதிமுக பொதுச் செயலாளர், அதே போல பாமக தலைவர் அன்புமணி, அதே போல தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை உட்பட பல தலைவர்கள் நமக்கு பேட்டிகள் வாயிலாகவும் தொலைபேசி வாயிலாகவும் தொடர்ந்து தங்களுடைய அந்த ஆதரவையும் செய்தியாளர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், சட்டத்தை தங்கள் கையில் எடுத்துக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட அந்த குழுவில் யார் இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன்பு நிறுத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய வேல்முருகன் உள்ளிட்ட பல தலைவர்கள் நமக்கு தொலைபேசி வாயிலாக வந்து தங்களுடைய அந்த கருத்துக்களை ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த ஆடியோவை நாம் கேட்கும் போது நம்முடைய நெஞ்சே பதறி போகின்றது. ஒரு செய்தியாளரை இந்த அளவுக்கு கொடூரமாக தாக்க வேண்டிய அவசியம் ஏன்? எப்படிடா என்னுடைய கல்குவாரிக்கு நீ வருவ, என்னுடைய இடத்துக்கே வரக்கூடிய அளவுக்கு உனக்கு தைரியம் வந்து விட்டதா என்று அந்த சட்டமன்ற உறுப்பினர் கேட்கிறார் என்றால் அவர் என்ன ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தானா, அல்லது கொலை குற்றங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு ரவுடிகள் எப்படி ஒரு துணிச்சலாக செயல்படுவார்களோ எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். போலீஸ் பற்றியோ அல்லது சட்ட ஒழுங்கு பற்றியோ அல்லது நாளைக்கு நாம் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவோம், நாளை நம்முடைய எதிர்காலமே வீணாகிவிடும் என்ற எந்த விதமான ஒரு பயமும் இல்லாமல் ஒரு கஞ்சா போதையில செயல்படக்கூடிய ஒரு கொடூரன் எப்படி செயல்படுவானோ அதுபோல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் செயல்படுகிறார் என்றால் யார் அந்த துணிச்சலை கொடுத்தது, அவருக்கு எப்படி அந்த துணிச்சல் வந்தது என்பதுதான் நமக்கு இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. அவர் செய்வதே தவறு, அத்துமீறல், சட்ட விதிமீறல், அவ்வளவு அநியாயங்களை அட்டூழியங்களை செய்து கொண்டு அதனை தட்டி கேட்க ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் அவரை பார்த்து பயந்து ஓடி இருக்க வேண்டும். ஆனால் அவரை திருப்பி நின்று அடிக்கிறார், அவர் கொண்டு வந்த கேமராவை பிடுங்கி அவர் தலை மீது அடித்து உடைக்கிறார் என்று சொன்னால் அந்த கேமராவும் உடைந்து விட்டது, அந்த செய்தியாளருக்கு மண்டை உடைந்து இருக்கின்றது. இதற்கெல்லாம் பதில் சொல்ல போவது யார் என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. ஒரு செய்தியாளர் என்பவர் யார்? கையில் கத்தி வைத்துக் கொண்டு செல்பவரா? செய்தியாளர் என்ன சமூக விரோதியா? இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை, தினசரி நடக்கக்கூடிய சூறையாடல்களை எடுத்து படம் போட்டு காட்டக்கூடியவர் தான் செய்தியாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள். இன்றைக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய செய்தியாளர் கதிரவன், நம்முடைய ஒளிப்பதிவாளர் செபஸ்டின் ஆகியோர் உயிரை துச்சமாக மதித்து பொதுமக்களுடைய சொத்து, எதிர்கால தலைமுறையுடைய அந்த கனிம வளங்கள் சூறையாடப்படுகிறதே என்ற அந்த படபடப்போடு அவர்கள் சென்றுதான் அதனை காட்சிப்படுத்த முயற்சி செய்திருக்கிறார்கள். நம்முடைய செய்தியாளர்கள் திருச்சியை சேர்ந்த கதிரவன் மற்றும் செபஸ்டின் இது முதல் முறை கிடையாது. ஏற்கனவே திருச்சி வட்டார பகுதிகளில் நடைபெறக்கூடிய பல கனிம வள கொள்ளைகளை அம்பலப்படுத்தியிருக்கிறார்கள். நம்முடைய நியூஸ் தமிழ் வெளிப்படுத்தியிருக்கின்றது. அதிகாரிகள் வந்து சம்பந்தப்பட்ட இடத்தில் ஆய்வு நடத்தி சில தீர்வுகளையும் கொடுத்திருக்கிறார்கள். எனவே அதுபோன்று இந்த சமுதாயத்திற்கும் மக்களுக்கும் எதிர்கால தலைமுறையினருக்கும் ஏதாவது ஒரு சிறு நன்மை கிடைத்து விடாதா என்ற நல்ல நோக்கத்தோடு தான் அவர்கள் அங்கே சென்றார்கள். அப்படி சென்றவர்களை கொடூரமாக தாக்கியிருக்கிறார்கள், கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அல்ல, ஒரு மனிதராக இருப்பதற்கே தகுதி இல்லாதவராக மாறிவிடுகின்றார். தன்னுடைய சுயநலத்திற்காக பொதுமக்களுக்கு சொந்தமான, எதிர்கால தலைமுறைக்கு சொந்தமான பொது வளங்களை, கனிம வளங்களை சுரண்டி லாரி லாரியாக அண்டை மாநிலங்களுக்கும் மற்ற மாவட்டங்களுக்கும் கடத்துவது, இரவு பகல் பாராமல் 24 மணி நேரமும் இந்த கனிம வளங்களை திருடுவதையே தன்னுடைய நோக்கமாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு கொள்ளை கூட்டத்திற்கு தலைவனாக ஸ்ரீரங்கம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி செயல்பட்டார் என்பதுதான் குற்றச்சாட்டாக இருக்கின்றது. அதை மெய்ப்பிக்கக்கூடிய வகையிலே அவரது செயல்பாடு இருந்திருக்கிறது என்பதுதான் பழனியாண்டி மீது சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் சமூக நோக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், எதிர்கால தலைமுறை நன்றாக இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அவருடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். ஆனால் தான் மட்டும் நல்லா இருந்தால் போதும், தன்னுடைய குடும்பம் மட்டும் செல்வ செழிப்போடு இருந்தால் போதும் என்ற குறுகிய மனநிலையோடு
குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அவருடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். தன் பக்கம் நியாயம் இருக்கிறது என்று சொன்னால் அவர் காவல் நிலையத்தை நாடி இருக்கலாம், அல்லது நம்முடைய நியூஸ் தமிழையை அழைத்து அவர் பேட்டி கொடுத்து தன்னுடைய விளக்கத்தை கொடுத்திருக்கலாம். நாம் யார் மீதெல்லாம் புகார் சொல்கிறோமோ அல்லது நமக்கு யாரிடமிருந்தாலும் புகார் வருகிறதோ அவரை பற்றி செய்தி போடுவதற்கு முன்னால் சம்பந்தப்பட்ட நபரை அழைத்து அவர் தரப்பு விளக்கத்தையும் கேட்டுதான் நாம் செய்தி போடுகிறோம். அப்படி இருக்கும்போது பழனியாண்டி நாம் வெளியிடக்கூடிய செய்தியிலே அல்லது நாம் எடுக்க வந்த செய்தியிலே மறுப்பு இருக்குமானால் அதனை தெரிவித்திருக்கலாம். அதை நாம் நிச்சயம் ஒளிபரப்பு செய்திருப்போம். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு ரவுடி போல கட்டியிருந்த வேட்டியை மடித்து கட்டி கொண்டு நாக்கை துருத்தி கொண்டு அடிக்க வருகிறார் என்றால் இவர் என்ன எம்எல்ஏவா அல்லது ரவுடியா என்பதுதான் பலருக்கும் எழுந்திருக்கக்கூடிய கேள்வி. காவல்துறை விளக்கத்தை நீங்கள் கேட்டீர்கள். காவல்துறை என்ன சொல்கிறது என்றால், அன்றைக்கு நீங்கள் குறிப்பிடக்கூடிய தேதியில் நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி சம்பவ இடத்தில் இல்லவே இல்லை என்பதுதான் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஆனால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆதாரங்கள் படி நாம் பதிவு செய்த கேமராவிலே தெளிவாக பதிவாகி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அங்கே இருக்கக்கூடிய சுப்பிரமணியம் HB பெட்ரோல் பங்க், கரூர் மாவட்டம் குழித்தலை அருகே இருக்கக்கூடிய அந்த பெட்ரோல் பங்க், அதனுடைய சிசிடிவி காட்சிகளை மட்டும் நாம் எடுத்து ஒளிபரப்பினாலே நடந்தது முதல் நடந்து முடிந்தது வரை, செய்தியாளர்கள் கடத்தப்பட்டது முதல் செய்தியாளர்களை போட்டு உதைத்தது வரை அத்தனை காட்சிகளும் அதில் இருக்கிறது. ஆனால் அந்த பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் தர மறுக்கிறார்கள். பழனியாண்டி தரப்பினர் அவர்களை மிரட்டி டெலீட் செய்ய வற்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தின் அடிப்படையிலே அந்த சிசிடிவி காட்சிகளை மீட்டு கொண்டு வர முடியும். ஆனால் இவற்றையெல்லாம் செய்ய வேண்டுமானால் காவல்துறையுடைய ஒத்துழைப்பு முக்கியம், அரசு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு முக்கியம். அதையெல்லாம் அவர்கள் செய்வார்களா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். பழனியாண்டி போன்றவர்கள் தாங்கள் அதிகாரத்திலே இருப்பதனால், தாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் என்ற பதவியிலே இருப்பதனால், தாங்கள் பெரிய ராஜாக்கள் என்றோ தாங்கள் பெரிய மன்னர்கள் என்றோ அந்த குறிப்பிட்ட வட்டத்திற்கு தாங்கள் தான் ஒரு பெரிய சர்வாதிகாரி என்றோ நினைத்துவிடக் கூடாது. அதையெல்லாம் தாண்டி மக்கள் இருக்கிறார்கள், சமூக ஆர்வலர்கள் இருக்கிறார்கள், நியாயமான ஊடகவியலாளர்கள் இருக்கிறார்கள், செய்தியாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அத்தனை அட்டூழியங்களையும் தொடர்ந்து படம் பிடித்து காட்டிக் கொண்டுதான் இருப்பார்கள். அதை மறந்துவிடக் கூடாது. இவர்கள் தொடர்ந்து தாங்கள் வெற்றி பெற்று விடலாம், தாங்கள் நினைத்ததை சாதித்து விடலாம் என்று நினைக்க கூடாது. கனிம வளத்தை திருடுவது தவறு, அதை படம் பிடிக்க வந்த செய்தியாளரை அடித்தது தவறு, அவரை கடத்தி கல்குவாரிக்கு கொண்டு சென்று கொலை செய்ய முயற்சி செய்தது அதைவிட பெரிய தவறு. இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டும் காவல்துறையினர், உயர் அதிகாரிகள் இன்னும் வழக்கு பதிவு செய்யாமலும் அந்த சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது அதைவிட பெரிய தவறு. போதுமான ஆதாரங்களை நியூஸ் தமிழ் கொடுத்து விட்டது. இனி அதிகாரிகள் அந்த பழனியாண்டி மீது FIR போடுவார்களா, அவரை கைது செய்வார்களா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மக்கள், தமிழ்நாடு முழுவதும் இருந்து பார்க்கக்கூடிய மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய அலுவலக தொலைபேசி எண்ணுக்கு தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இருந்து அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. இவ்வளவு ஆதாரங்களை நீங்கள் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறீர்கள். கடந்த 6 நாட்களாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இத்தனை நாட்கள் நீங்கள் ஆதாரங்களை தான் ஒளிபரப்பு செய்தீர்கள். இன்றைக்கு வீடியோ ஆதாரத்தையே வெளியிட்டு விட்டீர்கள். இப்போது வரை MLA மீது FIR பதிவு செய்யவில்லையா என்று பொதுமக்களே ஆதங்கத்தோடு நம்முடைய அலுவலகத்திற்கு போன் செய்கிறார்கள். காவல்துறை, கரூர் மாவட்டத்தை சேர்ந்த காவல்துறை நிச்சயமாக இதில் நியாயத்தை பெற்றுக் கொடுப்பார்கள் என்று நமக்கு நம்பிக்கை இருக்கிறது, ஆதாரங்கள் இருக்கிறது. நியூஸ் தமிழ் செய்தியாளர்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்று நம்புகிறோம். ராஜேஷ், உங்களுடைய தகவல்களுக்கும் நன்றி. சட்டம் என்பது அனைவருக்கும் சமமானது. அது சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் காவல்துறை பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே நியூஸ் தமிழின் நிலைப்பாடாக இருக்கிறது. இந்த விஷயத்தில் எவ்வளவு விரைந்து உரிய நடவடிக்கை எடுக்கிறார்கள் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.